திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது மாசற்ற பற்றும், கழகத் தலைவர் மீது அதிக பாசமும் கொண்டு இளம் வயதில் பள்ளி பருவத்திலிருந்தே கழகத்தில் தீவிர விசுவாசத்துடன் செயல்பட்டு வருபவர் திரு பி.கே. முரளி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்கள் குடும்பம் தாத்தா காலத்திலிருந்து பாரம்பரியமான குடும்பமா இருந்து வருது. இப்போ நீங்க அதன் வழியா சின்ன வயதிலிருந்தே துடிப்போட திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களை இணைத்து கொண்டு இப்போ ஒரு பாலக்கோடு பேரூராட்சியினுடைய சேர்மனா பணியாற்றி வர்றீங்க. இது எப்படி சாத்தியம்? இது உங்களுடைய குடும்ப பாரம்பரியம் திமுகவில் எந்த அளவுக்கு இருந்தது? இப்போ நீங்க எப்படி அதுல ஈடுபாடு காட்டி வர்றீங்க? அதை பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எங்களுடைய உயிர் மூச்சு. அதில் பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து எங்கள் தாத்தா தொடங்கப்பட்ட முதலிருந்து கழகத்தில் பணியாற்றி வருகிறார். அவர் முதல் கிளை கழக செயலாளர்லேருந்து பணியாற்றி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக மிகப்பெரிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து அதில் முழு மூச்சாகவே திராவிட முன்னேற்ற கழக குடும்பமாக எங்கள் தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்துக்கு துணையாக நின்றவர் கருப்பன் என்கின்ற மாரியப்ப கவுண்டர் எங்கள் தாத்தாவோட பெயர். அவர் முதல் கிளை செயலாளர், பொதுக்குழு உறுப்பினராக 3 முறை, ஒன்றிய கழக அவைத்தலைவர், மாவட்ட பிரதிநிதியாக 25 ஆண்டு காலம். இந்த மாதிரி எண்ணற்ற பொறுப்புகள் தலைவர் பின்னாடியும் பேரறிஞர் அண்ணாவை பின்னாடியும் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் பின்னாடியும் பணியாற்றிய மிகப்பெரிய ஒரு குடும்பம் பாலக்கோடு கான்ஸ்டியூஷன்ல தொகுதியில். அதில் எடுத்துக்கினா அது மாதிரி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தாத்தாவுக்கு அடுத்தது எங்கள் அப்பா. அவர் பேரூர் கழகத்துடைய துணை செயலாளர், 2 முறை பேரூர் கழக செயலாளர். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முறை தொடக்க வேளாண்மை கூட்டுறவுடைய தலைவராக பணியாற்றினார். இந்த மாதிரி அது எடுத்துக்கினா நாங்கள்லாம் பள்ளி பருவத்தில் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு பார்த்தாவே எங்கள் வீட்டில் ஒரு 10 பேர் 5 பேர் டெய்லி எங்கள் தாத்தா வீட்டில் உட்காந்துப்பாங்க. எதுக்குன்னா எதையாவது ஒரு கட்சிக்காரர்களோ பொது வாழ்க்கையிலோ பிரச்சனைன்னு அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதெல்லாம் பார்த்து இந்த திமுகன்ற ஒரு அப்போ அது உணர்வு அதிகம். காலையில் எழுந்தாவே பார்த்தா 10 பேர் சந்திக்கிற இது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வரும்போது அதை கேட்கும் போது அந்த இயக்கம்னா இப்படியா அப்படின்னு அதை பார்க்கும்போது நாங்கள் பள்ளி பருவத்திலேருந்து கழக வேட்பாளருக்காக ஓட்டு கேட்க போவோங்க. சின்ன பசங்க எப்படி கொடி பிடிச்சிட்டு போவோம், அந்த மாதிரி நான்லாம் கொடி பிடிச்சிட்டு போனோம். அதில் யாரும் இல்லைன்னு அதுக்கு பின்னாடி நான் ஸ்கூல் படித்து நின்ன உடனே இந்த இயக்கத்தில் தான் ஜாயிண்ட் ஆகி அப்படியே பணியாற்றினேன். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு தேர்தலுன்னாவே எங்கள் திருவிழா மாதிரி தான். நாங்கள் பார்த்தீங்கன்னா அது நாங்கள் அந்த உதயசூரியன்ற சின்னத்துக்கு ஓட்டு கேட்க நாங்கள் அது இயல்பாகவே போயிடுவோங்க. அது தன்னாலே எங்களுக்கு அது துடிக்கும், குடும்பத்தோடயே போவோங்க. அப்படி தான் எங்கள் தாத்தா வீட்டில் அந்த மாதிரி பாரம்பரியம். நான் முதல்ல 2001 தான் நான் ஓட்டு போட்டேன். ஃபஸ்ட்டு உதயசூரியன் சின்னத்துக்கு தான் என் முதல் ஓட்டு, ஃபஸ்ட்டு ஓட்டாக நான் அந்த நடந்த 2001 தேர்தலில் உதயசூரியனுக்கு வாக்களித்தேன். அதுக்கு பின்னாடி நான் 2002 பாலக்கோடு பேருகலத்தில் 8வது வார்டு செயலாளராக முதல் கட்சியில் பொறுப்பில் வந்தேன். அந்த பொறுப்பில் வந்த பிறகு அப்படியே படிப்படியாக 2006 ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இப்போ இருக்கிற நம்ம கழக தலைவருடைய தலைமையில் அவருடைய இளைஞரணி செயலாளராக இருந்தால் அவர் கூட ஒருங்கிணைந்த மாவட்ட துணை இளைஞரணி அமைப்பாளராக தருமபுரி மாவட்டத்தோடைய 2006 துவங்கப்பட்ட இளைஞரணியில் தலைவரோடு நான் பணியாற்ற மிகப்பெரிய எனக்கு ஒரு வாய்ப்பு தலைவர் கொடுத்தார். அவர் இளைஞரணியில் அப்போ அந்த கொடுக்கும்போது தலைவரோடய நான் உரையாடி கூட பேசி அவரோட பணியாற்றும் போது மிகப்பெரிய எங்களுக்கெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது ஊக்கமும் அவர்கிட்ட கற்றுக்கினது தான் அந்த கட்சியுடைய இன்னும் ஆர்வம். அந்த இதுலேருந்து அன்னையிலேருந்து சலிக்காத இன்னைக்கு வரையும் அந்த திராவிட முன்னேற்ற கழகன்றது ஒரு எல்லளவும் விடாத நாங்கள் பணியாற்றி ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் பணியாற்றிகிட்டே வந்திருக்கோம். அதில் எத்தனை போராட்டமாக இருந்தாலும் சரி, ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும், சிறை செல்வதாக இருந்தாலும் அதெல்லாம் தயக்கம் இல்லாத இன்ன வரையும் நான் முன்னாடியே போய் நின்று இருக்கிறேன். அப்படி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2006 முதல்ல தேர்தலில் நிற்கிற வாய்ப்பே தலைவர் அவர்கள் தான் எனக்கு கொடுத்தாரு. நான் 6வது வார்டு பேரூராட்சி கழகத்து 6வது வார்டில் வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 2006 பேரூராட்சி தலைவராக உடனே அந்த வாய்ப்பும் தலைவரே கொடுத்தார். இப்போ இளைஞரணியில் இருந்த பொறுப்பில் கொடுத்தது இருந்தனால தலைவராக அலௌன்ஸ் பண்ணாங்க. இளைஞரணி அப்புறம் பேரூராட்சி தலைவராக 2006 11 வரையும் தலைவர் தலைமையில் சிறப்பாக அவர் அன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர், நான் பேரூராட்சியுடைய தலைவராக பணியாற்றினேன். அதுக்கு பின்னாடி நிறையா வாய்ப்பு கிடைச்சி பேரூர் கழக செயலாளர்ன்ற வாய்ப்பும் கழக தலைவர் தான் எனக்கு அதை உருவாக்கினார். அதை பதவியும் கொடுக்கப்பட்டு 2009 இன்று வரை பேரூர் கழக செயலாளராக இந்த பாலக்கோடு பேரூர் கழகத்தில் பேரூர் கழக செயலாளராக பணியாற்றி வருகிறேன். அதே போல் 2014 நடந்த உள்கட்சி தேர்தலில் தருமபுரி மாவட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் ஒரு 5 ஆண்டுகள் பணியாற்றினேன். அதுக்கு பிறகு வந்த
இப்போது வந்த உள்ளாட்சி தேர்தல் 22 நடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் பேரூராட்சி மன்ற தலைவராக ஏறத்தாழ 15 பேர் உதயசூரியன் சின்னத்திலே வெற்றி பெற்ற உறுப்பினர்களாக இந்த பேரூராட்சியில் 18 வார்டுகள் உதயசூரியன் சின்னத்திலே வெற்றி பெற்ற பேரூராட்சி மன்ற உறுப்பினராக 15 பேரும், அதில் நமக்கு ஆதரவாக சுயேட்சா ஒரு வேட்பாளரும் 16 பேர் ஏறதால திமுகவுடைய மன்ற உறுப்பினரோடு 18 பேரில் 16 பேரோடு மிகப்பெரிய பலமோடு இன்றைக்கி கழக தலைவருடைய தலைமையில் நீங்கள் பேரூராட்சி சிறப்பாக கொண்டு இந்த மக்களுக்கு பேரூராட்சி வாழும் மக்களுக்கு சிறப்பாக தலைவர் என்ன அறிவித்தாலும் அத்தனை திட்டமும் கொண்டு வந்து நிறைவேற்றி மக்களுக்கு எந்த ஒரு தடையின்றி எல்லா திட்டங்களும் கொண்டு வந்து கொடுத்த தலைவர் முதலமைச்சருடைய தலைமையில் இன்றைக்கி சிறப்பாக செய்கிறோம். இந்த தருமபுரி மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் எம்ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் கொடுக்கின்ற பேப்பரோ, அதே மாதிரி உள்ளாட்சித்துறை அமைச்சர் அண்ணன் நேராக இருந்தாலும் சரி, கொடுக்கின்ற பேப்பர் அத்தனையுமே திட்டமாக கொடுக்கின்ற போது இந்த மக்களுக்கு தடையில்லாத போன அதிமுக ஆண்டில் செய்ய முடியாத திட்டங்கள் அனைத்து திட்டங்களும் தடையில்லாத இந்த மக்களுக்கு செய்து வருகிறேன் என்பது உங்கள் மனதார சந்தோஷமாக தெரிவிப்பதுகிறேன். இப்படிப்பட்ட கழக குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் விடாமல் தலைவர் அவருடைய முழு முயற்சியோடு இன்றைக்கி நான் பணியாற்றுகிறேன் சார்.